பெரும்புலவர் அமரர் அவுரான் செபஸ்தியான் குரூஸ் அவர்களின் இரட்சணிய காவிய நூல் வெளியீடு மிகச் சிறப்பாக இன்றைய நாளில் அரங்கேறியுள்ளது. இக்காவியம் கையெழுத்து வடிவில் 1989 ஆண்டு எழுதப்பட்டு சுமார் 36 வருடங்களுக்கு பிறகு நூலுரு பெற்றுள்ளது. நூலாசிரியர் எழுதிய காலம் வேறு, இன்றைய காலம் வேறு. இந்திய இராணுவ முற்றுகைக்குள் ஒடுக்கப்பட்டிருந்த காலமும் கைபேசியில் தேவையான விடயங்களை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நொடிப்பொழுதில் சேமிக்கும் இக்காலத்துக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி உள்ளது. இயேசுவின் திருப்பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றினை குறிப்பிடும் இந்நூல் ஜாப்பிலக்கண வடிவில் அமைந்துள்ளது. சுருக்கமாக சொன்னால் சந்தி சாரியை என பிரித்து கொடுந்தமிழில் எழுதப்பட்டுள்ளது. எமது தமிழ் கிறிஸ்தவ இலக்கிய உலகுக்கு இந்நூல் ஒரு புது வரவாகவும் காணப்படுவதுடன் பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்வதற்குரிய அனைத்து தகுதி விதிகளையும் கொண்டு அமைந்துள்ளது இந்த நூல். நூல் ஆசிரியர் இங்கு ஏற்றிருக்க வேண்டிய அவரின் ஏற்புரையை நான் ஆற்றுகின்றேன். அவராக நான் மாற முடியாது. அது மலைக்கும் மடுவுக்குமான பெரிய இடைவெளி என நான் கருதுகின்றேன். இறுதியாக இன்று குருசு புலவரின் நூலினை ஆய்வு செய்து ஒரு காவியம் கொண்டிருக்க வேண்டிய விடயங்களை பட்டியலிட்டு இந்நூலின் ஒவ்வொரு எழுத்தினையும், சொல்லையும், பந்திகளையும், பகுதிகளையும் மிக நுணுக்கமாக விஞ்ஞான அணுகுமுறையில் ஆராய்ந்த குறுமுதல்வர் பெரும் மதிப்பிற்குரிய தமிழேசன் அடிகளாருக்கு எம்முடைய குடும்பம் சார்பான நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து புலவர் சார்பாக என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி.